ஹலோ நண்பா, விஜயகாந்த் சார் பையன் சண்முக பாண்டியன் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான் படைத்தலைவன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட கேமியாவும் இருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க யாரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த மூவியில் விஜயகாந்த் சாரோட கேமியாவும் இருக்கு. அவரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி வந்திருக்கு நீங்க போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாமா இல்லை ஒர்த் வாசிக்கா இருக்கல படம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க யாரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த படத்தோட ஒன் லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் யானை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பயங்கர ஒண்ணா வளர்றாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்ச ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா அந்த யானையை பார்த்தீங்கன்னா கேம்ப்ல கொண்டு போயிடுறாங்க. தென் அந்த யானையை அவர் மீட் எடுக்கிறாரா இல்லையா, தென் மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஏறி இருக்குது, மக்கள் எல்லாம் எப்படி நம்பிட்டு இருக்காங்க, இந்த மூட நம்பிக்கை நரபலிகள் எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கான்செப்ட். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒன்லைன் தான், ஒரு சூப்பராகவே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவா அல்டிமேட்டா சூப்பராகவே இருந்துச்சு. அவரோட லுக் ஆகட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாமே அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஏற்ற மாதிரி சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல இளையராஜா மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்லாவே கராயிச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட விசுவலைசேஷன் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் சிஜிஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணியிருந்தாங்க. மற்றபடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், விசுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு யானைக்கும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பாண்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நல்ல விதமாக காட்டியிருந்தாங்க. ஒரு கும்கி படத்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சூப்பராகவே நல்லாவே காட்டியிருந்தாங்க எமோஷனலா. படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் சேவையில்லாம லவ் சீன்ஸ் வைக்கிற அது இதுன்னு வைக்காம தேவையில்லாம வளவல்னு இழுக்காம சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட கேமியோ பார்த்தீங்கன்னா இருக்கு, சூப்பராகவே இருந்துச்சு. நீங்க ஒரு ரியல் பழைய மூவிஸ்ல பார்க்குற மாதிரி அவ்வளோ அருமையாக சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. சிஜிஐ மொக்கையே பண்ணுறதால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாகவும் நல்லாவே இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு எப்பவுமே ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு. இந்த விஜயகாந்த் சார் கேமியா வரும்போதெல்லாம் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி சூப்பராகவே ரெஸ்ட் பார்த்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படைத்தலைவன்ங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல புரியும். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல விதமாக சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப மட்டமான மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான மூவி தான். நல்ல ஒரு கதைக்களம், நல்ல ஒரு சூப்பரான மேக்கிங், நல்ல ஒரு ஸ்டோரி லைனா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. நல்ல ஒரு அவேர்னஸும் இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்டோரி லைனும் மேக்கிங்கும் விதமாகவும் நல்ல ஒரு டைரக்ஷன் ஃபீலாக சூப்பராகவே இருந்துச்சு. என்ன ஒரு லேக் இருந்தாலும் என்னதான் லேக் இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதுதான் எனக்கு இந்த படம் பார்த்துட்டு ஃபீல் ஆச்சு. நீங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்க இன்னும் இந்த மூவி ஸ்டேட்டஸ்ல பார்க்கலன்னா மறக்காம டெஃபினட்டா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒர்த் வாட்சிங்கா இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் இருக்கும்.